ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்த நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான இதில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கடந்து போகிறதுக்கான ஒரு தைரியமும் தெம்பும் இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாள் என்னால் அந்த விஷயத்த கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு போகிறதுக்கு இருக்கட்டும், பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயங்கிறது நமக்கு இருக்காது. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு நீ ஒரு நல்லபடியாக ஒரு முடிவு கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னேன். அதுக்கு அடுத்த நாள் எதையுமே நீ யோசிக்காத பண்ணாதன்னு சொன்னாலும், இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்க. எதா இருந்தாலும் இப்போதைக்கு நிலைமை கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். போக போக தான் அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்காக நான் என்னம்மா பண்ணுறது, என் மாமியார் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2, 3 நாள் நல்லா இருக்காங்க. 2, 3 நாள் ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பொறுமையாக போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்னா பொறுமையாக போனால் தான் உனக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு இதுங்கிறத உன்னால் சமாளிக்க முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே சாதிக்க முடியாது. உன்னோட உன் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபை பார்த்தியல்ல, அது எப்படி மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இது பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தியல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்களே, எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் செஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் பொறுமையாக நீ இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். போன வருஷம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்தோமே, அந்த பொண்ணு எப்படி உங்கள் மாமியாரோட பேசுது, பண்ணுது, செய்யுது. நீ மட்டும் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்தேன்னா, அவங்க முடியாதவங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. எதையுமே அவங்க நல்லா இருக்காங்க, இல்லை அப்படிங்கிறத நம்ம தாண்டி எதையுமே நம்மளால சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அப்படி தான் அவங்க சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு எதையா இருந்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்த குழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறத தாண்டி எதா இருந்தாலும் தெளிவாகவும் சரி, தைரியமாகவும் சரி முடிவு எடுத்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதை தாண்டி நீ எதையுமே ஒரு குழப்பமாகவே இருந்து நீ ஒரு இதாகவே இருந்தேன்னா எதுவுமே சமாளிக்க முடியாத ஒரு மாதிரியான சூழ்நிலையில் தான் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உனக்கு இந்த ஒரு சூழ்நிலை இருக்கா, இது இப்படி இருக்கா, அது இப்படி இருக்கா அப்படிங்கிறத தாண்டி எதையுமே நம்மளுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்த அணுகிறதுக்கு எது நம்மளுக்கு கரெக்டான வேலை இருக்கும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது உங்கள் மாமியார்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறது பாரு. அவங்க நிறைய நகை வச்சுருக்காங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நீ கொஞ்சம் நல்லபடியாக அவங்கள்ட்ட பேசி பண்ணால் தான் நாளைக்கு உனக்கு எல்லாம் செய்வாங்க, பண்ணுவாங்க. நீ கோவப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு பொறுமையே இல்லை, என்ன இது பண்ணாலும் பொறுமை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், உனக்கு பொறுமைங்கிறது கிடையாது. அது நம்ம சொல்லியும் உனக்கு பயனில்லாமல் தான் போயிட்டுருக்கு. எதையுமே நான் சொல்கிறேன் மாட்டேன்னா உனக்கு கோவம் வருது. ஆனால் அதுக்கான ஒரு உள்ளே இருக்க விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயத்தையுமே உன்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் எதையுமே நீங்கள் இப்போக்கி குழப்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எதா இருந்தாலும் மன ரீதியாக ஒரு விஷயத்த நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் எதாக இருந்தாலும் ஒரு தைரியமாகவும் இதாகவும் தான் ஒரு முடிவு எடுக்கிறேன். ஆனால் தைரியம் இருந்தாலும் அது அந்த நேரத்தில் நம்மளுக்கு சொல்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலைமைய கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதா இருந்தால் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, எதையுமே இப்போதைக்கு இது சரியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலாம், பண்ணலாம். ஆனால் அடுத்த ஒரு இதுக்கு நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு மனநிலை இருக்கிறதுங்கிறது நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு இது முடியாது, அது முடியாதுங்காமல்
எல்லாமே நமக்கு முடியும், பண்ணும், செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நம்பிக்கையா எந்த விஷயத்தையா இருந்தாலும் கையாண்டா மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த ஒரு இதுக்கு போக முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸ் எனக்கு பிடிக்கல தான் இருந்தாலும்